டாக்டர் இதுதாங்க இப்போ இன்ஸ்டாகிராமில் ரீசெண்ட் ட்ரெண்டில் ஓடிட்டு இருக்கு. எப்பவுமே நம்ம மக்களுக்கு இந்த சிக்கனு முட்டை ரெண்டுமே எப்பவுமே ஆகிறது இல்லைங்க. கொஞ்சம் எல்லாம் நல்லா சரி புரோட்டீன் சாப்பிடுங்க அது இதுன்னு அப்படியே போயிட்டு இருந்தா திடீர்னு இப்படி ஒரு பொருளை கிளப்பி விட்டுருவாங்க. அது எங்கேருந்தோ ஆரம்பிச்சு கடைசியா முட்டை சாப்பிடக்கூடாது சிக்கன் சாப்பிடக்கூடாதுங்கிறது வந்து டெஃபினட்டாக நின்றோம். யாரும் விலை ஏறிட்டு இருக்கிறத நிறுத்துறதுக்கு தான் அப்படி ஏதோ கிளப்பி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாங்க, வாய்ப்பு இருக்கு, எனக்கு தெரியல. ஸோ நம்பர் 1, நாம சாப்பிட்ற முட்டைலாம் சேஃப் ஆனதுங்க. ஈவன் அந்த கம்பெனி முட்டை அந்த பிரச்சனையில் இருக்கிறதே ஒன்றும் பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. இருந்தாலும் அந்த 1 தானே அலவுடு, நீங்க 0.7 இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி அபத்தமானது மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்க. பொதுவாக முட்டை ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு, 9 எசென்ஷியல் அமினோ ஆசிடும் இருக்கக்கூடிய அருமையான உணவு. சந்தோஷமா தாராளமா எல்லாரும் சாப்பிடலாம். இதை வந்து ஒரு நாளைக்கு 1 அப்படிங்கிற வகையில் எடுக்கும்போது ஈவன் குழந்தைகளோ பெரியவர்களோ இந்த வல்னரபிள் குரூப்னு சொல்கிறோம் இல்லையா, இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய குரூப்பில் கூட 1 அப்படிங்கிறது அதுவும் வேக வைக்கப்பட்டு நல்லா பாயில் பண்ணப்பட்ட எக்கில் இந்த பிரச்சனை குறைவு தான். என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக நான் சொல்கிறது, நான் கண்டிப்பாக முட்டையை யூஸ் பண்ண தான் போகிறேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு எத்தனையோ காய்கறிகள் எத்தனையோ விஷயங்கள் நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்களா, நான் எந்த காய்கறி சொன்னாலும் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன டாக்டர் காய்கறி கிடைக்குது, அது வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து பெஸ்டிசைடு வந்து அதில் கலந்துருக்கலாம். கீரைகள் யூஸ் பண்ணுறீங்களா, அதுவும் எந்த தரமான கீரையாக கிடைக்கிது, பூச்சிக்கொல்லி தாக்கத்துலேருந்து பாதுகாக்க அந்த கீரைகளையும் பாதுகாக்க மருந்து அடிக்கப்படுது. அரிசி கூட பாலிஸ்ட் அரிசி தான். எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அதுக்காக நம்ம சோறு சாப்பிடாமல் இருக்க முடியுமா, சாப்பாடு சாப்பிடாமல் எதையுமே சாப்பிடாமல் இருக்க முடியுமா? முடியாது. எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்க சூழ்நிலையில் நம்ம சத்து குறைவு கலப்படமும் அதிகம் அப்படிங்கிற உணவை தேர்ந்தெடுப்பீங்களா, இல்லை சத்து அதிகம் கலப்படமும் அதிகம் அப்படிங்கிற உணவை தேர்ந்தெடுப்பீங்களா? முட்டையை பொறுத்த வரைக்கும் சத்து அதிகம் கலப்படமும் அதிகம் அப்படின்னு வச்சுக்குவோம். மற்ற உணவுகளும் இருக்குது. இப்போது பலவிதமான சத்து குறைவான உணவுகள் இருக்குது. முட்டையை விட சத்து குறைவான உணவுகள் தான் மற்ற வெஜிடேரியன் உணவுகள் எல்லாமே. அப்படிங்கும்போது அது சத்து குறைவு, ஆனால் அதுலேயும் பிரச்சனை இருக்குது. அப்போ 2ல் எதை தேர்ந்தெடுப்பீங்க? வலது கையில் இருக்கக்கூடிய சத்து அதிகம் இருந்தாலும் கலப்படம் அதிகம் அப்படிங்கிறத தானே